குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா December 31, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுங்க. அது மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து தொடங்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லத்தின் ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதற்குடைய முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 64 டெஸ்ட் வரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 6000க்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 டெஸ்ட் பேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு கட்டண சலுகையாக வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 500 டிஸ்கவுண்ட் தான். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஷெட்யூல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியரிஃபை பண்ணிக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். அது வந்து PSLV C60 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக் அப்படின்ற ஒரு விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கணும். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் முன்னோட்ட முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களுடன் PSLV C60 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏவிருக்காங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மைய ஏவுதளத்திலிருந்து இரவு 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இம்பார்ட்டன் தான். நம்ம படிக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கொஸ்டினை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்தா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆந்திர மாநிலம். இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும், அதனால் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பாரதிய ஆந்திரிஷா ஸ்டேஷன் அப்படின்ற இந்திய ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் நிலைநிறுத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. ஓகேங்களா? இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2028ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட இருக்குது. அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற இந்த திட்டத்தை அனுப்புகிறாங்க. இதன் மூலம் வந்து 2 விண்கலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிற திட்டம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்கலத்துலேருந்து இன்னொரு விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறது, எரிபொருள் நிரப்புறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்படின்னால இதை வந்து ஃபஸ்ட்டு செயல்படுத்துகிறாங்க. இந்த ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B அப்படின்ற 2 விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பங்களிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வடிவமைத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் மையத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஏவி இருக்கிறாங்க. ஓகேங்களா? மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது ஒரு களத்திலிருந்து மற்றொரு களத்திற்கு மாறவும் எரிபொருட்களை மாற்றிக்கொள்வதற்கும் வந்து இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வெற்றி பெற்றால் வல்லரசு நாடுகளை போன்ற இந்தியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மையத்தை அமைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டியலில் 4வது நாடு அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அடையும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடையலை, இது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா 4வது நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து ராக்கெட்டில் 4 நிலைகளில் 24 ஆய்வு கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள் தயாரித்தது. ஓகேங்களா? இது தவிர வந்து பார்த்திங்கன்னா PSLV ராக்கெட்டின் இறுதி பகுதியான BS4 இயந்திரம் போயம் என்னும் பரிசோதனை முறையில் வந்து பார்த்திங்கன்னா 4வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த போயமத்தோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தும் போது டக்குன்னு நிறுத்துறது, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். அடுத்து நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க. சென்னை பரங்கிமலையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு ரயில் முன் வந்து பார்த்திங்கன்னா மாணவியை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி கொலை செய்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்பப்போ மரண தண்டனை பற்றிய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? மரண தண்டனை ரொம்ப ரேராக கொடுப்பாங்க, அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கன்னியாகுமரி கடலில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை டு திருவுருவ சிலை ஆகிய இடையே இணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாலம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார் முதல்வர். ஓகேங்களா? அதேமாதிரி புதுமை பெண் விரிவாக்க திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காமராஜர் கல்லூரி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு விரிவாக்க திட்டம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் இருக்கும், நான் அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 அரசு பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் பங்களிப்புடன் நிறைவேற்றப்பட இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகள் சங்கம் தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் அரசு தரப்பில் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் தீர்மானம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கான 100 நாள் இலவச பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க. இது ஃபுல்லாக யூடியூப்லேயே நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகாடமி வந்து இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்துச்சு. இப்போ வந்து விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்லேயும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, வியூ பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமான கொஷின், கொஞ்சம் பழைய கொஷின் தான், இருந்தாலும் கேட்கக்கூடிய கொஷின் தான், டிஎன்யூஎஸ்ஆர்னு கேட்குற கொஷின். அதாவது 1984ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கார்பைடு அப்படின்ற பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் ஐசோசயனேட் அப்படின்ற வாயு வந்து வெளியேறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5479 பேர் இறந்துட்டாங்க. 5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ஓகேங்களா. இதனுடைய 40 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கழிவுகள் அகற்றும் பணி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். போபால் விஷவாயு கசிவு என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மந்தில் நடந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையத்தினுடைய புதிய தலைவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதினா வே ராமசுப்ரமணியன். இது முக்கியமான கொஸ்டின். அதன் ஆணையத்தின் உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பித்யுத் ரஞ்சன். ஓகேங்களா. இவரும் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கார். 2 பேருமே பதவியேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. பேர் ரொம்ப இம்பார்ட்டன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பேர் எதாவது வந்துச்சுன்னா கொடுக்குறோம். ஓகேங்களா. பணக்கார முதல்வர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறாரு. ஏழை முதல்வரில் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இல்லை தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் 14வது இடத்துல இருக்கிறாரு. முதல் இடத்துல இருக்க சந்திரபாபு நாயுடோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 931 கோடி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல மம்தா பானர்ஜியோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15 லட்ச ரூபா தான் அவங்களுடைய மொத்த சொத்தும் இருக்குது. தமிழக முதல்வர் அவருடைய சொத்து பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 8.8 கோடி சொத்து மதிப்பு வச்சிருக்கிறார். ஓகேங்களா. இது வந்து அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ வெளியிடல, இது ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. சிஆர்பிஎஃப் உடைய புதிய தலைமை இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா விதுல் குமார் ஐபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. இது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஜிம்மி கார்டன் அவருடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா 100, அவர் காலமாயிருக்கார். ஓகேங்களா. அமெரிக்க வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக காலம் வாழ்ந்த முன்னாள் அதிபர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ஜிம் கார்பெட் தனது 100வது வயதில் வந்து காலமாயிருக்காரு. நாட்டின் 39வது அதிபராக இவர் இருந்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பேர் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்போ நோபல் பரிசு வழங்கினாங்கன்ற நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை இப்படியே வரிசையாக இப்படியே கொடுத்துருவாங்க டிஎன்யூ சார்பெலாம். சமீபத்தில் காலமான ஜிம்மி கார்டன் கீழ்கண்ட எதனோட தொடர்புடையன்னு கேட்டுருவாங்க. ஒரு முன்னாள் அரசியல்வாதி அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டவஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி மூவிஸ் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் ஜனவரி 3ஆம் தேதியும், லத்தி டெஸ்ட் வந்து ஜனவரி 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜனவரி 3ஆம் தேதி டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் எழுத முடியும். இந்த கால்ஃபரை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் தான் வேக்கண்ட் அதிகமாக வருது. அதனால் இந்த டைமே நம்ம ஜெயிச் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு படிங்க. நாங்கள் கூட இருக்கிறோம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு வருது இல்லையா, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு அதிகாரத்துக்கான அனைத்து நல்லதுமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியான ஆண்டாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.